வணக்கம் மனோரோலே ஜேமன்லேருந்து உங்கள் தரன். என்னோட கதிரண்ணன் ஜேமனில் இப்போ என்னோட இருக்கிறார். வணக்கம் கதிரண்ணா. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி நாங்கள் கதைக்க போகிற விடயம் அனந்தி அக்கா சொன்ன இதில் அது மக்களுக்கு நாங்கள் உண்மையை கடத்த வேண்டிய கடமையும் இருக்குது, அதில் எனக்கு அறிய வேண்டிய விடயங்களும் இருக்குது. இதில் குறிப்பாக அனந்தி அக்கா குறிப்பிட்ட விடயம் மே 17 தான் எழிலண்ணா கடைசியாக எல்லாம் முடிஞ்சு வந்தவர் சந்திக்க வேண்டும். அதில் கையளிக்கப்பட்டது மே 17க்கு பிறகு என்ற விடயத்தையும், மற்றது ரெண்டாவது விடயமாக முக்கியமாக சிரட்டை என்ற விடயமே தேங்காயே 3 மாதம் இல்லை என்ற விடயம். சிரட்டையில் கஞ்சி குடித்ததெல்லாம் அது அவள் கோவப்பட்டிருந்தா அப்படியான செயல் நடக்கலையண்டு. ஆனால் இங்கத்திய அமைப்புகள் சிரட்டையில் தான் இந்த கஞ்சி வேரம் இதென்று சொல்லி இங்கே பரப்பி கொண்டு இருக்கணும். அதுக்கு பின்னால் இருக்கிற அரசியலை எங்களுக்கு தெளிவுபடுத்த முடியுமான்னு, அது எது உண்மை என்ன இது எதுக்காண்டி அப்படி செய்யணுமென்றபடி எங்கள் எங்களுக்கு அறிஞ்சு கொள்ள ஆர்வமாக இருக்குது. தரன் இதில் முக்கியமாக நாங்கள் பார்க்குறது சகோதரி அவர்களினுடைய அந்த ஒரு நேர்காணலில் அவர் சொன்ன விடயங்கள். இப்போ அவர் ஒரு போராளியினுடைய மனைவி என்பதும் அவர் சொல்லுகின்ற கருத்துக்களை அவரை சாராதவர்கள் பரப்புகின்ற விதமும் நீங்கள் அதற்கு ஒரு பெரும் முயற்சி எடுத்தீர்கள். பெரும் முயற்சி எடுத்து அதை நீக்கியிருந்தீர்கள், பல காணொளிகளை உரையாடியும் இருந்தீர்கள். இது ஒரு புறம் இருக்க, எழிலண்ணா அவர்களினுடைய துணைவியார் அவர்கள் சொல்ல வருகின்ற விடயம் என்ன? இதுதான் இங்கே இருக்கின்ற இன்று தமிழர்களுக்குள் இருக்கின்ற பிரச்சனை. ஒருவர் ஒரு கருத்தை சொல்ல வருகிறார் என்றால் அதற்கு எவ்வளவு வலு இருக்கிறது என்பது முதலில் முக்கியம். அப்போ அந்த வலுவை சுமந்து நிற்பவர்கள் எழிலண்ணா அவர்களினுடைய துணைவியார் அவர்கள். தன்னுடைய கணவரை கையளித்த பின் ஐக்கிய நாடுகள் சபைகள் ஊடாக பெரும் ஒரு அழுத்தத்தையும் உலக தேசத்திற்கு ஒரு கேள்விகளோடும் வலம் வந்து கொண்டிருப்பவர் அவர். அப்போ இவர் ஐக்கிய நாடுகளுக்கு வருகின்ற போது அவரை நேர்காணல் செய்து அவருக்காக உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணாத ஊடகங்களும் எண்ணாதவர்களும் இன்று அவரை ஏதோ ஒரு வகையில் நேர்காணல் செய்து போடுகின்ற அந்த காணொளிகளை எடுத்து வெட்டி ஒட்டி அவருக்கு ஒரு எதிரான காணொளிகளும் போட்டிருந்தார்கள். அப்போ இந்த சமூகத்துக்குள் இருந்து எப்படி நாங்கள் உண்மையை கடத்துவது? அவர் கேட்டிருக்கின்ற விடயங்களுக்குள் நாங்கள் செல்ல வேண்டும் என்றால், இந்த சிரட்டையில் கஞ்சி குடிக்க யார் சொன்னார்கள்? இந்த சிரட்டை ஏன் தமிழ் மக்களுக்குள் வருகிறது? இந்த 18ஆம் தேதி என்று சொல்லப்படுகின்ற இந்த நாளை யார் கொண்டு வந்தார்கள் என்கின்ற விடயமெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்போ ஒரு பெண்ணாக நின்று இந்த சமூகத்தின் மத்தியில் இந்த கலாச்சாரங்களை உருவாக்குகின்றதை இடைநிறுத்துங்கள். இது தமிழர்களை யாரோ ஒருவரே தன்னை ஆள நினைப்பதும் அவமானப்படுத்துகின்ற விடயங்களையும் மிக துல்லியமாக ஒரு மக்களை நேசிப்பவர்கள் சிந்திக்கின்றார்கள். இப்போ உதாரணமாக பார்த்தீர்கள் என்றால், மக்களை நேசிப்பவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், வாழ்வில் தோற்றவர்கள் எல்லாம் வாழ்வில் தாங்கள் வென்றது போல் நேர்காணலை எடுத்து பரப்புவார்கள். ஆனால் உண்மையிலேயே தம் மக்களுக்காக பாடுபடுபவர்களுடைய காணொளியை எடுத்து இந்த சமூகம் போட மாட்டார்கள். அதுதான் சகோதரி சசிதரன் அவர்களுடைய துணைவியாருக்கு நடக்கின்ற பிரச்சனை. உண்மையிலேயே அவர் சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால், இந்த 18ஆம் தேதி முள்ளிவாய்க்காலினுடைய இறுதி நாள் என்பது 18ஆம் தேதி 10 மணி அளவில் இலங்கை அரசாங்கத்தினால் அறிவிக்கப்படுகிறது. இந்த போர் முடிந்தது என்று சொல்லி அறிவிக்கப்படுகிறது. அப்போ இந்த போர் முடிந்தது என்று அறிவிக்கின்ற இலங்கை அரசாங்கமும் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற மக்களுக்கும் ஒரு அறிவு வேண்டும் எப்படி என்றால், அல்லது ஒரு சிந்தனை வேண்டும் எப்படி என்றால், இன்று பல பெருஞ்சாலிகள் தங்களை அடையாளப்படுத்தி கொண்டு தமிழர்களுடைய வரலாற்றை மாற்றுகின்றதை முதலில் நாங்கள் ஒரு தீர்க்கதரிசியாக அல்லது ஒரு கவிதை போன்று ஒரு புத்தகம் போன்று இன்று புலத்தில் இருந்து கொண்டு எழுதிவிட முடியாது. ஏனென்றால் ஆனந்தி சசிதரன் அவர்களினுடைய வாழ்வு என்பதும் அந்த 17ஆம் தேதி வரை அந்த மண்ணோடு உருண்டது. அவர் பங்கெடுத்தவர், அந்த போர் நடக்கின்ற போது அந்த போரோடு இருந்தவர், இறுதியாக 17ஆம் தேதி வரை அந்த மண்ணோடு நின்றவர். அப்போ அந்த வரலாற்றை கொண்டு வர வேண்டியது அவரினுடைய பொறுப்பு. அந்த பொறுப்பின் நிமித்தமே அவர் சிரட்டையில் எங்கே கஞ்சி குடித்தார்கள் என்ற ஒரு விடயத்தை வைத்த நல்ல கேள்வி. இது எங்கே இருந்து பிறக்கப்பட்டது இந்த சிரட்டை என்பது நான் உங்களுக்கு முதலில் விளங்கப்படுத்துகிறேன். அப்படின்னா
1989 88 89 காலப்பகுதியில் பல தமிழ் குழுக்கள் வந்து இந்திய இராணுவத்தோடும் இலங்கையினுடைய எஸ்டிஎஃப்போடும் இராணுவத்தோடும் சேர்ந்து செயல்படுகின்றார்கள். அப்போ அவர்கள் எப்போதும் சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்றால், விடுதலை புலிகளுக்கு பொருட்களை வாங்கி கொடுப்பவர்களும் விடுதலை புலிகள் உறுப்பினர்களுக்கு அவர்கள் குடும்பங்களுக்கு கூறுகின்ற பதில் என்னவென்றால், நீங்கள் விடுதலை புலிகளுக்கு உதவி செய்தால் உங்களுடைய குடும்பம் சிரட்டையில் களி தின்பீர்கள், சிரட்டையில் தண்ணி குடிப்பீர்கள் என்கின்ற ஒரு வசனத்தை தொடர்ச்சியாக பாவிப்பார்கள். அந்த வசனம் பாவித்தவர்களே பல மாற்று இயக்கத்தில் இருந்தவர்களும் இந்தியாவிலிருந்து வரப்பட்ட வார்த்தை தான் அது. விடுதலை புலிகளுக்கு உதவி செய்பவர்கள் அத்தனை பேரும் உங்களை நாங்கள் சிரட்டையில் தண்ணி குடிக்க வைப்போம் என்கின்ற ஒரு வார்த்தையை கொண்டு வந்தவர்கள். அது பிறகு மரியாதைக்குரிய அண்ணன் பாலகுமாரன் அவர்கள் தன்னுடைய அமைப்போடு வந்து விடுதலை புலிகளில் இணைந்த பிறகும் இந்த வசனங்கள் தொடர்ச்சியாகவே இருந்தது அன்று நாங்கள் இளையோர்கள் இருந்த காலத்தில். அப்போ இந்த சிரட்டையில் ஈழ மக்களை விடுதலை புலிகளை நேசித்தவர்களையும் இறுதி முள்ளிவாய்க்கால் வரை நிற்பவர்களையும் ஏதோ ஒரு வகையில் உலக தேசத்திற்கு ஈழத்தமிழர்களுடைய வழியை கொண்டு செல்பவர்களினுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கும் ஒரு திணிப்பை திணிக்கிறார்கள். புலத்தில் 18ஆம் தேதிக்கு முன் நாங்கள் கஞ்சி வாரமாக கொண்டு வந்து சிரட்டையில் கஞ்சி குடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு வழியை கொண்டு வருகின்றார்கள். அப்போ இந்த சிரட்டை எங்கே இருந்து பிறக்கப்பட்டது? முதலில் ஒட்டுக்குழுக்களுக்குள் இருந்து பிறக்கப்பட்டது. இந்தியாவினுடைய உளவுத்துறை ரோவினுடைய அடிப்படையில் செய்யப்பட்டவர்களோடு பிறக்கப்பட்டது. அப்போ இந்த சாதிய ஒரு ஒழிப்பின் அடிப்படையில் இந்த சிரட்டையை வந்து ஒரு சாதி குறைந்தவர்களுக்கு தண்ணி கொடுப்பதும் நீர் கொடுப்பதும் இப்படி ஒரு மர்மமான ஒரு செயல் இந்தியாவில் இருந்தது ஒரு காலத்தில். அப்போ இதை உடைத்தவர்கள் அன்றைய காலங்களில் பெரியார் போன்றவர்கள், வேறு வேறு தலைவர்கள் போன்றவர்கள், பெரியாரை நேசிக்கின்ற மானுடரை நேசிக்கின்ற புத்திஜீவிகள் எல்லோரும் சேர்ந்து இதை உடைத்தார்கள். உடைத்தெறிந்து இந்த மொழி வந்து இந்த சிரட்டையில் நீர் கொடுப்பது, இந்த சிரட்டையில் உணவளிப்பது என்கின்ற விடயங்கள் மெதுவாக மறைந்திருந்தது விடுதலை புலிகளினுடைய காலத்தில். இந்த பாலகுமாரன் அண்ணா அவர்களுடைய ஈரோஸ் வந்து கலைக்கப்பட்டு தமிழ் விடுதலை புலிகளில் இணைந்த பின் மெதுமெதுவாக மாற்றியக்கங்கள் பயந்து இந்தியாவுக்குள் ஓடி வந்ததும் வேறு நாடுகளுக்கு தப்பிச் சென்றதும் என்று இந்த வார்த்தை வந்து அப்படியே மௌனமாக்கப்பட்டது. இது எப்படி 18ஆம் தேதி கொண்டு வரப்பட்டது? இதைத்தான் அவர் அங்கே எழுப்புகின்றார் அந்த கேள்விகள் ஊடாக. அப்போ இந்த வருங்கால சந்ததி ஈழத்தமிழ் இன்று இருக்கின்ற பிள்ளைகளுக்கு யார் சிரட்டையில் கஞ்சி குடிக்க சொன்னார்கள்? அவர் கேட்பது ஒன்றும் தவறு அல்ல. இறுதி தருணம் என்பது கஞ்சிகள் கொடுக்கப்பட்ட இடங்களில் பாத்திரங்களில் எடுத்தவர்கள் எடுத்தபடிகளும் அங்கே எதுவும் சிரட்டைகள் இருந்தால் அதில் எடுத்து குடித்தவர்களும் என்ற வரலாறு அது இருப்பது ஒரு வரலாற்றின் அடிப்படை. ஒரு ஆலயத்திற்கு சென்றால் கூட சிரட்டையில் புக்கை வாங்கி சாப்பிட்டவர்கள் அப்படியெல்லாம் இருக்கும். இலைகள் முடிந்த பின் அப்படியெல்லாம் வரலாறுகள் நிறைய இருக்கிறது. அதே போன்று இது சிரட்டையில் கஞ்சி குடிக்க வேண்டும் என்கின்ற மரபு ஈழத்தமிழரை விடுதலை புலிகளை நேசித்தவர்களை பழிவாங்கல் ரீதியாக ஒரு வரலாற்றை உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள். இனி உருவாக்கி கொண்டு வரப்போகின்றார்கள். இந்த விடயமான இந்த எவ்வளோ நாளும் வந்து இந்த அமைப்பு எல்லாரையும் புலம்பெயர் மக்கள் எல்லாம் வந்து நம்பிக்கொண்டிருந்தா சிரட்டையில் இதனால் ஒரு ஒரு சிம்பிளாகவே மாற்றியாச்சு. அந்த இவ்வளோ நாளும் வந்து அது இந்த எங்களோட மக்கள் எல்லாம் வந்து இதை நல்லது செய்கிறேன்னு சொல்லி நினச்சி கொண்டு தான் அதை சிரட்டை வேறமாக இதண்டு அனுஷ்டிக்கணும் அந்த வேறத்தையன்னு. அது சிரட்டையில் கஞ்சி குடிப்பதுக்குள்ள நோக்கம் வந்து பழிவாங்கப்படுது. விடுதலை புலிகளை நேசித்தவர்களுக்கு தண்டனை கொடுப்பது போன்று அந்த வார்த்தை அன்றைய காலங்களில் உருவாக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் ஒட்டுக்குழுக்களால் அது இன்று வந்து தமிழர்களுக்குள் பரவப்பட்டு கிடக்கிறது. அப்போ அவர் அதைத்தான் கேட்கிறார். தமிழீழ விடுதலை புலிகளினுடைய மாவீரர்கள் என்பவர்களும் போராளி என்பவர்களும் இதையெல்லாம் எறிவதற்காகவே தங்கள் இன்னுயிரை தந்தவர்கள். அவர் சசியண்ணா அவர்களுடைய துணைவியார் அவர்கள் சொல்லுகின்ற விடயத்தில் ஒரு முக்கியமான விடயம் இருக்குது என்னவென்றால், தமிழீழ விடுதலை புலிகள் தங்கள் இன்னுயிரை தந்தவர்கள் சாதிகளுக்காகவும் சாதிகளை உடைத்தெறிய வேண்டும் என்பதற்காகவும். அப்ப அந்த விடயத்தை அவர் சொல்ல வருகின்ற விடயத்தை புரிந்து கொண்டால் உண்மையில் விளங்கும் இந்த சிரட்டை ஏன் தமிழர்களுக்குள் அன்றைய வாரங்களாக
ஊடுருவப்படுகிறது என்பதை. ம் அப்போ அதைத்தான் அவர் அந்த இடத்தில் முற்றுப்புள்ளி வைக்கின்றார். என்னவென்றால், எங்களுடைய மாவீரர்களும் போராளிகளும் ஏன் நாங்கள் மிக பெரும் ஒரு தியாகங்களை செய்தவர்களை சிரட்டையில் கஞ்சி தந்தார்கள் என்ற வரலாற்றை நாம் திணிக்க வேண்டும் ம் என்கின்ற ஒரு உண்மை பதிவையும் அங்கே பதிவிட்டிருக்கின்றார். ம் இப்ப களமுனையில் நின்று போராடியவர்கள் நாங்கள். ம். எங்களுக்கு களமுனையை விட்டு மக்களுக்கு என்ன நடக்கிறது என்பது ஒரு 10% எங்களுக்கு அறிந்த விடயங்கள் அல்ல. ம் ஆனால் நாங்கள் ஒரு நிர்வாகங்களுக்குள் சரியான முறையில் இருந்தபடியால் இந்த மக்கள் தொடர்புகளும் எங்கள் அணிகளுக்குள் இருந்தவர்கள், எங்களுடைய மாவீரர்கள், எங்களுடைய குடும்பங்களை நாங்கள் எங்களுடைய அணி ரீதியாகவே ஒரு கண்காணிப்பு வைத்திருந்தோம் இறுதி தருணத்தில். ம் அந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கும்போதுதான் சகோதரி அவர்கள் சொல்லுகின்ற விடயங்கள் மிக ஆய்வு செய்ய வேண்டிய விடயங்களாக அது இருக்கிறது. அதை இன்று அவர் சொல்லுகின்ற விடயங்களை பல புல்லுருவிகள் அவரை அவமானப்படுத்தி விட்டு அவர்கள் சென்றார்கள். அது வெட்டி அது சென்றார்கள். ஆனால் அவர் சொல்லுகின்ற விடயத்துக்குள் உண்மை விடயம் இருக்கிறது. அப்ப இந்த இறுதி தருணத்தில் கொடுக்கப்பட்ட கஞ்சிகளுக்கு யார் சிரட்டையை தூக்கி கொண்டு திரிந்தார்கள், அல்லது எந்த குடும்பத்தில் இருந்தவர்கள் மூட்டையாக இப்படி கஞ்சி கொடுப்போம் என்று முள்ளிவாய்க்கால் வரை சிரட்டையை கொண்டு வந்தார்கள் என்ற கேள்விகளை புலத்தில் இருக்கின்ற இளைய தலைமுறை பிள்ளைகள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு சுற்றி நடக்கின்ற விடயம் என்னவென்றால், தமிழீழ விடுதலை புலிகளை யார் நேசித்தாலும் அன்று 1987, 88, 89 ஆண்டு 90 ஆண்டுகளுக்குள் கொண்டு வரப்பட்ட விடுதலை புலிகளினுடைய உறவுகளாக இருந்தாலும் சரி, விடுதலை புலிகளுக்கு உதவி செய்வராக இருந்தாலும் சரி, இலங்கை அரசாங்கத்தாலும் இந்திய அரசாங்கத்தாலும் ஒட்டு குழுக்களால் இந்த வசனம் பாவிக்கப்பட்டது, உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்று. ஏனென்றால் அவ்வளவு சித்திரவதை இருக்கும். இப்போ நீங்கள் உதாரணமாக யாழ் மாவட்டத்தை விட கிழக்கு மாகாணத்தை நீங்கள் எடுத்து பார்க்க வேண்டும். அப்போ கிழக்கு மாகாணத்தில் அண்ணன் சொர்ணம் அவர்கள் இருந்த காலங்களில் இருந்தாலும் சரி, அல்லது கிழக்கு மாகாணத்தில் ரமசண்ணா போன்றவர்கள் இருந்த காலங்கள் என்றாலும் சரி, அந்த காலங்களில் இந்த மக்கள் ஒவ்வொரு கிலோ அரிசாக கொண்டு வந்து தான் அவர்கள் கையளிப்பார்கள். அதே போன்று அண்ணன் சொர்ணம் அண்ணா அவர்களினுடைய காலத்தில் இன்று நீங்கள் எல்லோரும் அறியப்படுகின்ற இந்த சேனையூர் என்று சொல்லி இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் அறியப்படுகின்ற அந்த பிரதேசத்தில் பெரும் ஒரு இராணுவ முகாமை வேலி அமைத்து SDF மக்களை ஒரு தீப்பெட்டி 1 கிலோ அரிசி அப்படித்தான் அவர்கள் கொண்டு போக விடுவார்கள். அப்படி எங்களுடைய மக்கள் அதை சேகரித்து சொர்ணமண்ணாவிடம் கையளித்து அங்கே இருக்கின்ற போராளிகள் அதை கஞ்சி குடித்து வாழ்ந்த வரலாறுகள் இருக்கிறது. அப்போ அந்த இடங்களில் குறிப்பிடுகின்ற வார்த்தை என்னவென்றால், ஒரு மக்களுக்கும் SDFோடு நின்று கொண்டு விடுதலை புலிகளுக்கு இதை கொடுத்தால் நீங்கள் சிரட்டையில் கஞ்சி குடிப்பீர்கள் என்றால் அவ்வளவு சித்திரவதை தருவோம் என்பதனுடைய அந்த துணிப்பொருள் தான் இந்த வார்த்தை. இந்த வார்த்தையை இன்று அடுத்த தலைமுறையிடம் கடத்தாதீர்கள் என்பதைத்தான் அவர் அங்கே கொடுத்துள்ளார். உண்மையில் இந்த சிரட்டையை யார் கொண்டு வந்தார்கள், இந்த 18ஆம் தேதியை யார் கொண்டு வந்தார்கள் என்று எங்களுடைய மக்கள் தெளிவாக சிந்தித்தால், ஆனால் சசிதரன் அவர்களினுடைய துணைவியார் அவர்கள் சொல்லுகின்ற விடயத்தை இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளப் போகிறது. இந்த சமூகம் இதை எடுத்து ஏற்றுக்கொள்ளாது என்றால், அவர் ஐக்கிய நாடுகள் சபைகளுக்கு வந்து தன்னை இந்த மக்களுக்காக ஏதோ ஒரு வழியில் செய்ய வேண்டும் என்று அரசியலுக்குள்ளும் வந்து ஏதோ பணிகளை செய்கின்ற போதும் இந்த சமூகம் அவரை சரியான முறையில் எடுத்து கையாண்டவர்கள் கிடையாது. எங்கே ஒரு வசனம் சொல்லுகின்றார், அதை எடுத்து நாங்கள் பரப்புகின்றோம் என்ற ஒரு நிர்பந்தத்துக்குள் தான் அவரும் தள்ளப்பட்டு இருக்கின்றார். அப்போ உண்மைகள் மறையப்பட வேண்டும், போலிகள் அதை எடுத்து கையாள வேண்டும். அந்த போலி தகமைகள் தான் இன்று வந்து இவ்வளவு அசிங்கங்களை வாழ்வியலிலும் தங்களுடைய சொந்த வாழ்வியலும் செய்துவிட்டு, என்னுடைய இனத்தினுடைய வாழ்வியலும் செய்துவிட்டு, இந்த இனமே என்னுடைய மூச்சு, வாழ்க்கை, என்னுடைய கணவரின் இலட்சியம் என்று ஓடித்திரிகின்ற இந்த சகோதரியை போன்றவர்களை அவமானப்படுத்துகின்ற மக்களை நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையிலே அவர் சொல்லுகின்றதை நாங்கள் தெளிவாக புரிந்தோம் என்றால், ஏன் நாங்கள் இந்த கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும்? கஞ்சி வாரம் என்பது நாங்கள் வைக்க வேண்டும். முள்ளிவாய்க்காலில் ஒரு கஞ்சி நிகழ்வு நடந்தது, அதாவது ஒரு இனத்தினுடைய பட்டினி சாவு என்பதையும் இலங்கை அரசாங்கத்திற்கு நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பாக இருந்தீர்கள் என்கின்ற அந்த விதிமுறையை கொண்டு வர வேண்டும் என்றுதான் நாங்களும் உங்களை வைத்துக்கொண்டு 5 வருடங்களுக்கு முன் அந்த காணொலியை பதிவிட்டிருப்போம். ஏன் நாங்கள் அதை விட்டோம் என்றால், உலக தேசத்துக்கு சொல்லுவோம், ஜெர்மன் மொழியில் சொல்லுவோம், பிரெஞ்சு மொழியில் சொல்லுவோம் என்பதையும் சொல்லியிருப்பேன் நான் உங்களுக்கு.
அந்த கலாச்சாரத்தை மறைத்து விட்டு இன்று எம் சமூகத்துக்குள் சிரட்டையை கொண்டு வருவதை நாங்கள் இதை உடன் நிறுத்த வேண்டும். இனி வருகின்ற எங்களுடைய முள்ளிவாய்க்கால் நாளில் நாங்கள் இதை நிறுத்திவிட்டு கஞ்சி வாரத்தை கொண்டு வரலாம். அதை எப்படி பகிர்ந்தளிப்பது, அதை எப்படி நாங்கள் உணர்வு ரீதியாக எங்கள் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கடத்துவது அல்லது எப்படி உலக தேசத்துக்கு கடத்துவது என்பதை நாங்கள் நிச்சயமாக அதை பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் தமிழன் சிரட்டையில் ஈழத்தமிழன் சிரட்டையை தூக்கி கொன்று கஞ்சிக்காக நிற்பது இது இந்தியாவினுடைய மிக பெரும் சூழ்ச்சியும் இலங்கையினுடைய எஸ்டிஎஃப்பின் புலனாய்வுத்துறையும் ஒட்டுக்குழுக்களினுடைய மிக பெரும் சூழ்ச்சிகளுமே இந்த மே 18 இந்த கஞ்சி வாரத்தினுடைய சிரட்டை என்கின்ற தொனிப்பொருளும் இருக்கிறது. அப்போ இலங்கை அரசாங்கம் மே 18 10 மணிக்கு போர் முடிந்தனால் நீங்கள் ஒரு 5 நிமிடமாக சிந்திக்க வேண்டும். ஒரு மிக பெரும் ஒரு விடுதலை புலிகளை மே 18 எப்படி அழித்து முடிக்க முடியும் என்பது இந்த நேரம் 10 மணி காலம் என்பதற்குள் எப்படி விடுதலை புலிகளை அழித்து முடிக்க வேண்டும் என்பதை இந்த சந்ததியினர் யோசித்திருக்கணும். அப்போ மே 17க்கு பின் இருக்கின்ற ரகசியங்கள் என்ன, மே 17க்கு முன்னர் என்ன நடந்தது என்கின்ற வரலாற்றை தேட வேண்டிய தேவைகளும் ஆவணப்படுத்த வேண்டிய தேவைகளும் எம் சமூகத்துக்கு இருக்கிறது. அப்போ மே 17க்கு பிறகு என்ன நடந்தது, மே 16 நடந்தது, மே 15 என்ன நடந்தது என்கின்ற உண்மை விடயங்களை அறியணும். அப்போ நாங்கள் உண்மையிலேயே இந்த சமூகத்துக்குள் இருக்கின்ற இன்றைய பிரச்சனை என்னவென்றால் இந்த புல்லுருவிகள் பொய் சொல்லுகின்ற விடயங்கள். எம் இனம் என்று எங்கு பார்த்தாலும் பொய் சொல்லுகின்றது. சொந்த வாழ்வில் பொய் சொல்லுகின்றது, தன்னுடைய இனத்தினுடைய தியாகங்களிலும் பொய் சொல்லுகின்றது, தன்னுடைய இனத்தையும் அபகரித்து வைத்திருக்கின்றது. இப்ப நாங்கள் ஒரு வியாபார பொருள். மே 18 இன அழிப்பு என்பது இந்தியாவில் இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கும் கட்சி சார்ந்தவர்களுக்கும் அது ஒரு அரசியல் பிழைப்பு. எங்களுடைய அதாவது எங்களுடைய முள்ளிவாய்க்கால் அழிவு என்பது இந்திய தமிழர்களுடைய அரசியல் வாழ்வியலில் அது இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு ஓட்டுரிமையாக மாறப்பட்டு கிடக்குது. ஒரு மே 18 தியாகங்களில் இந்தியாவில் கூட்டங்களை போடுகின்றவர்கள் அந்த வழிகளை பேசாமல் தங்களினுடைய அரசியலை பற்றியே பேசுவார்கள். இப்போ மே 18 ஒரு நினைவு, ஒரு மொழியை பேசுகின்றவர்கள் சகோதர இனம் என்று சொல்லி ஒரு மேடையை அமைத்தால் அங்கே என்ன பேச வேண்டும் என்று இருக்கிறது. அப்ப எல்லோரும் என்ன செய்கின்றார்கள் என்றால், ஒரு புறம் அயல் நாடு இந்தியாவில் இருக்கின்ற இந்திய தமிழர்கள், ஒரு புறம் இந்த மே மாதம் விடுதலை புலிகளினுடைய அந்த மௌனவிப்பு என்பது இறுதியாக போராளிகளும் எங்களுடைய விடுதலை புலிகளும் அந்த மண்ணோடு ஆகுதியாகிய நிமிடங்களுள் அந்த போராட்டத்தை நிறைவு செய்த அந்த தருணங்களும் அதை கையாளுகின்ற மனிதர்களைத்தான் நாங்கள் இன்று பார்த்துக்கின்றோம். புலம்பெயர் தேசங்களில் இருப்பவர்கள் ஏதோ ஒரு வகையில் அதை களவாடுதலும், இந்தியாவில் இருக்கின்ற இந்திய தமிழர்கள் அதை களவாடுகின்ற விடயங்களும் என்று இதுக்குள் சிக்கப்பட்டு எங்களுடைய உண்மையான வரலாறும் உண்மையான எங்களுடைய இன அழிப்பும் இன்று மறைக்கப்படுகிறது. அந்த மறைவின் ஒரு படிதான் நாங்கள் தொடர்ச்சியாக ஐக்கிய நாடுகள் சபைகளில் கையளிக்க பெற்றவர்களினுடைய பேர் விவரங்களும் காணாமலாக்கப்பட்ட பேர் விவரங்களும் இருக்கின்ற போராளிகளினுடைய மாவீரர் பட்டியல் இணைப்பு என்கின்ற ஒரு கூட்டம் என்றும் அதையும் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த கூட்டம் செய்கின்ற விடயத்தால் எவ்வளவு விளைவுகள் வரப்போகின்றது, எந்த வலுக்கள் எல்லாம் அப்படியே இல்லாமல் போகின்றது என்கின்ற நாடகங்களும் இந்த அரங்கேற்றங்களையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்ப எல்லா விடயங்களையும் நாங்கள் சுற்றி பார்க்கின்ற போது ஒரே விடயம் எங்களுக்கு ஒன்று மட்டும் புரிகிறது. பல பெருஞ்சாலிகள் தமிழர்களுக்குள் இருந்து கொண்டு தங்களுடைய வாழ்வியலுக்காகவும் அடுத்த நாட்டினுடைய அரசியலுக்காகவும் தங்களை மெழுகாக இன்றுருகி கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள். இதுதான் உண்மை. தன் சொந்த மண்ணுக்காக, தன் சொந்த நாட்டுக்காக இன்று நான் சாகப் போகின்றேன் என்று தெரிந்து கொண்டு தங்களை ஒரு மண்ணினுடைய தியாகிகளாக விதைத்தவர்களுடைய தியாகங்களை எடுத்து அறுபடை செய்கின்ற இந்திய தமிழரினுடைய அரசியலும் எங்களினுடைய புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற புத்திஜீவிகளும் அந்த மக்களினுடைய வாழ்வியலும் என்று எல்லாமே சுயநலமாகிவிட்டது. ஒரு உண்மையான ஒரு உணர்வோடு வாழுகின்ற மக்களும் அந்த பயணத்தை நோக்கி செல்லுகின்றவர்களையும் இந்த இனம் ஒருபோதும் விடப்போவதில்லை. அதுதான் சகோதரி எழிலண்ணா அவர்களினுடைய சகோதரி அவர்களுக்கு நடந்த கடந்த 2
வெள்ளிக்கிழமைக்கு முன் நடந்த பிரச்சனை. இது மட்டும் இல்லை, இது 5 வருஷம் முதல் பொட்டமலன் விடயத்தில் வந்து அவர் கதைக்கும் போதும் இதே அவமானம் தானே நடந்திருந்தது அவருக்கு. கண்டிப்பாக அவ வந்து எந்த பொழுதும் தன்னுடைய மாவீரர்களுக்காக தன்னுடைய மண்ணுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். அப்போ அவருக்கு அவனுடைய வாழ்வில் நாங்கள் ஒரே விடயம் மட்டும் புரிந்து கொள்ளலாம். நாங்கள் யாரினுடைய பர்சனல் விஷயத்துக்கும் போவர்கள் அல்ல. ஒரு நாட்டினுடைய ஒரு குடிமகன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பது தெரிய வேண்டும். அப்படி தெரியாட்டி அவன் விமர்சிக்கக்கூடாது அல்லது அவர்களை பற்றி குறை சொல்லக்கூடாது. இது ஒரு பழிவாங்கல். இப்போ உதாரணமாக இப்படிதான், இப்போ நாங்கள் சீமானை எதிர்க்கின்றோம் என்றால் எங்களை ஊடகத்துக்கு வரவிட மாட்டார்கள். சீமானை விமர்சிக்கின்றன என்றால் அவையும் வரவிட மாட்டார்கள். இது ஒரு வியாபார பொருள் என்று. அப்போ உண்மைகள் இங்கே புதையுண்டுதான் கிடைக்கும். உண்மையை தேடி கண்டுபிடித்து எடுப்பதற்கும் எமக்குள் என்ன நடக்கிறது என்பதை ஆய்வு செய்வதற்கு இங்கே யாரும் இல்லை. எனக்கே என்ன வந்து இந்த சிரட்டபடியும் இவ்வளோ அரசியலுக்கு பின்னால் இருக்குன்னு ஆராயும் போது எனக்கே ஷொக்காக இருக்குது. அப்போ இன்றைக்கி இவ்வளவு நாளும் அதை அனுஷ்டிச்சவர்களுக்கு இது உண்மை விளங்கும் போது அவர்களுக்கு அவ்வளோ ஷொக்காக இருக்கும். அது என்ன இப்போ நினைச்சு நம்ம சொன்னால், இப்போ சிரட்டை விடயம்ன்றது இப்போ கிடைச்சதில் எடுத்து குடிச்சிட்டு போனது. அப்படி ஒரு நிகழ்வு செய்தால் அது ஒரு நியாயமானதாக இருக்கும். ஆனால் இந்த கஞ்சி வாரத்தை கொண்டு வந்து சிரட்டையில் தான் குடிக்க வேண்டும் என்கின்ற மரபை கொண்டு வருவது அது தமிழர்களை அன்று பழிவாங்கப்படுகிறது. இன்று அன்று சொன்ன வார்த்தைகள் இந்திய உளவுத்துறையால் இன்று அது பழிவாங்கப்படுகிறது. இதுதான் உண்மை. ஏனென்றால் 18ஆம் தேதி காலையில் போர் முடிந்தென்று அறிவிக்கின்ற அரசாங்கமும் விடுதலை புலிகளும் என்று சொல்லப்படுகின்ற இந்த பெருஞ்சாலிகளால் தான் இவ்வளவு பிரச்சனை நடக்கிறது. இது இந்திய உளவுத்துறைக்கு ஒரு தேவை இருக்கிறது, இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு தேவை இருக்கிறது. என்னவென்றால் இந்த மே 18 என்பது மக்களை அவர்கள் காப்பாற்றிய நாட்கள். இந்த மே 18 என்பதனுடைய தொனிப்பொருள் என்பது அவர்களுக்கு நீரும் சோறும் வழங்கியது. உலக தேசத்தில் இருந்து அவ்வளவு பொருட்கள் போயிருக்கிறது. நீங்கள் இலங்கையினுடைய மஹிந்த ராஜபக்சாவினுடைய அந்த நாள் பார்த்தீர்கள் என்றால், அந்த போர் முடிந்த பின் அவருக்கு அத்தனை அலைபேசிகள் வந்திருக்கும், அத்தனை தொடர்புகள் வந்திருக்கும், இத்தனை மில்லியன் கோடி ரூபாய்களாக ஒதுக்கப்பட்டிருக்கும். அதுக்கு பிறகு அவர் செய்கின்ற விஷயங்கள் அவ்வளவும் உலக தேசத்தினுடைய விளிம்பியங்களோடு நடந்த விடயங்கள். அந்த மே 18 என்கின்ற விடயத்தை கொண்டு வருகின்ற போதே தமிழர்கள் முட்டாளாக்கப்படுகின்றார்கள். என்றால் மே 18 என்பது அது மக்களுக்கு நீர் கிடைக்கப்பட்டதும் சோறு கிடைக்கப்பட்ட நாடும். மே 18 என்பது அது அழிவு அல்ல, பட்டினி இல்லாத அழிவு இல்லை. அது அன்று அவர்கள் ஏற்றி கொண்டு செல்லப்பட்ட அவர்களுக்கு உடனே சாப்பாடுகளும் இருக்கிறதுக்கு இடங்களும் அது வந்து கொடுத்து கொண்டே இருந்தது. அதற்குரிய ஆதாரம்